ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவோட கண்டினியூவேஷன், which means bowling இன்னிங்ஸு. அது பார்ப்போம் எவ்வளோ லென்த்தாக போகுதுங்கிறத பார்த்து தான் அடுத்த இன்னிங்ஸ் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது. எப்படியும் இந்த இந்த ஒரு கேமுக்கு 20 ஓவருக்கு பார்ட் 3 வரைக்கும் போகுது. பரவாயில்ல. ஒரு அவுட் ஸ்விங்காக இது என்ன போட்டேன்னு எனக்கு தெரியல. ஓ, சூப்பர் 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 ஷாட் கைஸ். நீங்கள் பார்க்குறவங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ட்ரீம் கிரிக்கெட் பிடிக்குமா, அப்படிலாம் கிரிக்கெட் 24 பிடிக்குமா? ரியல் கிரிக்கெட் 24 பிடிக்குமா? மொபைல் கேம் சொல்கிறேன். எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் ரியல் கிரிக்கெட் 24 தான். ஏன்னா எனக்கு டிசி பற்றி எனக்கு தெரியாது. டிசி 24 பற்றி எனக்கு தெரியாது பெருசாக. டிசினா வேறு என்னவோ அது டீமா என்னமோ கேட்ட மாதிரியா இருந்துச்சு. ஆமாம், டிசி பற்றி எனக்கு தெரியாது. டிபிசி கேட்குற டேரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ட்ராகன் பால் ஜி இதை கேட்குற டேரை ஓடணும். அது சூப்பர் கேம் கைஸ். யாராச்சும் ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்க்குற புதுசாக யாராச்சும் லைவில் ட்ரை பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்பா. வேறு லெவல் கேம்ப்பா அது. நான் அதில் கடைசி வரைக்கும் போயிருக்கேன், மாஜிம்பு அந்த சாகா வரைக்கும். ஸோ சூப்பர் கேம் இது. அப்படியே ட்ராகன் பால் ஸ்டோரியை போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே ட்ராகன் பால் ஸ்டோரி தான். அட்டாக்ஸுமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. மசன்கோலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கோஹானுக்கு மசன்கோ, கோகுக்கு கமேஹாமேஹா, அண்ட் வெஜிடாக்கு கேலிகன். ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த சில கேமில் அனிமேஷன்லாம் நல்லாவே இருக்காது. இந்த கேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பவரும் கீ பிளாஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ராகன் பால் ஜி பிசி கேமில் அப்படின்னா அந்த கேம் தான் ப்ரிஃபர் பண்ணலாம். அதையும் மொபைலில் எமுலேட்டர் போட்டு ஆடுறோன்னா அது சூப்பர் கேமு. 6 இவன் பொழந்துக்கிட்டே இருக்கான். ஸ்பீடு எல்லாம் போடுறான். ஒழுங்காக அவுட் ஆயிரு. அவுட் அடிட்டான். ஓடி நல்லா தான் போகுது ஓவர். பட் 6 போயிடுச்சு. வெரி ஷார்ட் லென்த்தில் ஒரு டெலிவரி. யார் ஃபிஸ்ஸாக இருக்குங்கண்ணா? பவுலர் முஸ்தக் தானே. முஸ்தக் ஃபிஸூர் ரஹ்மான். என்னடா ஷார்ட் ஃபாலுக்கு வேல்யூவே இல்லை போல். லூசு பசங்க 1 பவுன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ரியல் கிரிக்கெட் 24 போட்டால் 4 1 பவுன்ஸ் வச்சு கொடுப்பாங்க. 1 பவுன்ஸ் அதே மாதிரி இந்த கேமில் பயங்கரமாக ஒயிடெலாம் வாங்குறாங்க. RC 24 அப்படி கிடையாது. எப்படி ரியலாக இருக்குமோ அந்த மாதிரி ஒயிடெலாம் வாங்கவே மாட்டாங்க. ஃபிஸும் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு முஸ்தக் ஃபிஸூர். மறந்தேட்டேன். வேறு லெவல் பவுலிங் ஃப்ரம் முஸ்தக் ஃபிஸூர் ரஹ்மான் டுடே. ஸோ எஸ், துஷார் தேஷ்பாண்டே இன்டு தி அட்டாக். அப்படியே கடத்துவோம். ஏன் வராங்கிறதுனா மட்டும் இல்லை. ஆனால் அடுத்த ஓவர் நான் வந்து யாராச்சும் ஸ்பின்னருக்கு தான் கொடுப்பேன். ஃபாஸ்டராக ஓவர் கோஸ் டு ஸ்பின்னர். ஃபிங்கர் ஸ்பின் யாராச்சும் போடுவாங்களா? கிடையாது. எல்லாமே டீம்லாம் வேறு லெவல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட லைனை பார்த்துருப்பீங்க. அஜிங்கியா ரஹானே வந்து நான் கொண்டு வந்திருக்கலான்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் தீபக் சாஹரை மிஸ் பண்ணுறேன். போன மேட்ச் வந்து 10 ராணா வேணும்னு நான் தீபக் சாஹரை எடுத்தேன். ஸோ ரிஷ்விக்கு பதில் தீபக் சாஹர் இறக்க வேண்டியதான். அது எப்படி மாற்றுறதுன்னு நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் பாலே பார்க்கலடா. சும்மா எல்லா பாலுக்கும் ரன்னை பழுத்துறேன்டா. டென்ஷன் ஆகுதுடா. பவுலிங் போடா. ஆட்டோ ப்ளேவும் பண்ண முடியாது. நம்ம ஆர்சியாக இருந்தால் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு போய்கினே இருக்கலாம். ஆமாம், அப்படியே இதை மட்டும் மாற்றி போட்டுவிடும். பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம்.
சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா தான் போடுறாரு. ஆனால் போடு, இந்த எண்டுக்கு ஃபஸ்ட் டைம் த்ரோ பண்ணியிருக்கோம். அடி வேற மாதிரி. மீனா மீனா மீனா. நெக்ஸ்ட் கோஸ் டு எக்ஸலன்ஸ் ஸ்பின்னர் யார் இருக்கா நம்ம டீமில்? ரவீந்திர ஜடேஜா ப்ரோ. நம்ம யார் எவன்டா? எவனுமே இல்லையே. பிரேக். ஓகே, மோயின் அலி வந்திருக்காரு. ஸோ ஜடேஜா இன்டு அட்டாக். இவனை வச்சு கொஞ்சம் நல்ல டெலிவரி போட்டால் கண்டிப்பாக விக்கெட் எடுக்கலாம். ஜட்டு எனும் சட்டா விக்கெட் எடுக்காமல் போக மாட்டார். சஞ்சு சாம்சன் எனும் சட்டன் தட்டையாச்சா. நம்ம டீமில் லெக் ஸ்பின் பவுலர் எவனுமே இல்லையா? யார் நம்ம ஒரிஜினல் டீமில் இருப்பா? சிஎஸ்கேல லெக் ஸ்பின் பவுலரே கிடையாதா? ஆமாம், நம்ம ஒரிஜினல் லைனப் தான் வச்சுருக்கோம். இப்போ லெக் ஸ்பின் பவுலரே கிடையாது. என்ன பண்ணுறேன், மிச்சல் சாண்ட்னர் தூக்கிட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். சாண்ட்னரு லெக் ஸ்பின்னாக என்னது? தூசுராடா, தூசுரா, சூப்பரா வளர்க்குறாங்க. Risky zones activated for the batsman. Yes, it is. கன்ஃபார்மாக இது ரிஸ்கி ஜோன் தான் பேட்ஸ்மேனுக்கு. நம்ம போகிற டெலிவரிக்கு டெலிவரி தான். எல்லா டெலிவரியும் டெலிவரியாக தான் போட்டுருக்கோம். ஆனால் அவர் ஷாட்டுக்கு ஷாட் ஆடுறாரு. இவரோ ஃபுல் டாஸ் எல்லாம் இப்படி கணக்கு பண்ணால் ஃபுல் டாஸாக கணக்கு பண்ணிட்டான்டா. டேய், இதை கணக்கு பண்ணுறா பார்ப்போம். ஃபுல் டாஸா எங்கே கொண்டு போய் போடுறான் பாரு. என்ன நோ பால் ஏரியாது? நோடா, அது நோ பால்ரா. இது என்னடே பண்ணுற? இதுதான் ஃபுல் டாஸேவா? நீங்கள் இந்த ரூல்லாம் கிடையாது போல. நோ பால் ரூல் தான். தூக்கி எங்கே எறிகிறேன்? எங்கேயோ இருந்துட்டேன். ஆனால் அப்பயும் பிடிப்பாட்டான் எனக்கு தலை தோனி. ஸ்பின், டாப் ஆஃப் ஸ்பின். ஓகே, லெட்ஸ் ட்ரை ஃபார் அ விக்கெட். ஜடேஜா அதுதான் உண்மை. எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு நல்லா இருக்கும். துபாய்க்கு ஒரு ஓவர், எல்லாருக்கும் ஓவர் கொடுப்போங்க. விக்கெட் எடுத்தால் பாக்கியம், இல்லைன்னா லேகியம், அவ்வளோதான். இதுவரை எல்லாருக்கும் ஓவருங்கிறது வரும். 40 balls ரிமைனிங். ஓகே, 20 ஓவரில் ஆனால் செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. 13 ஓவர் முடிவில். இதாட்ரா பார்ப்போம். இது போய் ஷார்ட் பால். அடுத்து ஒரு ஃபுல் டாஸ். அடுத்து ஷார்ட்டு. யாருக்கு ஒரு ஃபுல் டாஸ்? அப்படி மாற்றி 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 போட வேண்டியதான். மாற்றி 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 பாத்தி பாத்தியா. ஃபுல் டாஸ் டெலிவரி. ஓகே ஓகே, ரன் அப் பண்ணுவோம். ஸோ கெட் அட் த மூமெண்ட் ஆஃப் ரன் அவுட் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் பொறிக்க வேண்டிய ஷாட்டா இல்லை, ஒரு பெரிய ஷாட் ஆடுவாரான்னு பார்ப்போம். நல்ல ஷாட் கிடையாது. ஒழுங்காக கனெக்ட் பண்ண முடியல. பேட்ஸ்மேன் அண்ட் ரிஸ்கி ஜோன். ஓகே, ரிஸ்கி ஜோன் தான். விக்கெட் எடுக்கலாம். கொஞ்சம் டைட்டான டெலிவரிஸாக போட்டால் மோஸ்ட்லி விக்கெட் வரும். அக்யூரசி ஆஃப் பிட்ச், மார்க்கர், ஸ்பின் அண்ட் ஸ்பீட் ரெடியூஸ்டு கைஸ். எப்படி வர்ற லெவலில் பேட்ஸ்மேன் அட் ரிஸ்கி ஜோன் ஆகணும். ரிஸ்கி ஜோனில் தான் இருக்காங்க பேட்ஸ்மேன் ஆல்ரெடி. ஆனால் இவர் தூக்கி எடுத்திருக்காரு சாய் சுதர்ஷன். 15 ஸ்டைல் ஃபார் சாய் சுதர்ஷன். 40 balls. கீ லெக் பிரேக். இவன் லெக் ஆஃப் ஸ்பின். கீ ஆஃப் ஸ்பின் வேற மாதிரிடாரு. பாடி வந்துட்டான்டா லெக் பிரேக் பவுலர். யார்? அலிபாயா?
மோயின் அலிதான் கைஸ் நம்மளுக்கு வந்த பொக்கிஷம். ஆனால் ஏறி வந்து பழகிறாங்க நம்மளை. எப்படா முடியும் இந்த இன்னிங்ஸ்? நான் பேட்டிங் ஆடணும்டா. ஆல்ரெடி இந்த வீடியோ 10 நிமிஷம் போச்சுடா டேய். ஓ தட்ஸ் க்ளோரியஸ், அப்சல்யூட்லி க்ளோரியஸ், பர்ஃபெக்ட் ஷாட். சுப்மன் கில் ஒரு 50-100 பார்ட்னர்ஷிப் பிட்வீன் சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். என்னடா இன்னிங்ஸை முடிக்கிறதுக்குள்ளே செய்யாம விட மாட்டாங்க உடையே. 2 பேருமே ஸ்டைலாக 50 போட்டிருக்காங்க. ஸோ சுதர்ஷன் 6ஓட 50 போட்டார், கில்லு 4ஓட 50 போடுறாரு, நம்ம 7ஓட 50 போடுறது. எப்பட்றா நாம் 50 போடுறது? அப்புறம் அப்போ நான் 50 போட முடியாதா? யாரை வச்சு 50 போடுறது? அது வேறு இருக்குது. எல்லாராச்சும் 50 போடணும். ஒருத்தனை விடாமல் எல்லாராச்சும் 50 போடணும். அப்படி போட்டால் செம்மையாக இருக்கும். இந்த டாஸ்க் ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணலாம். இந்த டாஸ்கே வின் பண்ணலாம். வேறு லெவல். ஏன்னா வேறு யாருக்காச்சும் ஐபிஎல்லில் எந்த மேட்ச் வேணும், அதர்வை அப்படி இல்லைன்னா நருட்டோவில் ஒரு மேட்ச் அந்த மாதிரி சொல்லுங்கள். நம்ம நருட்டோ அண்ட் பொருட்டோ 2மே போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தாங்க. 15வது ஓவர் நான் தெரியாமல் தான் கொடுத்தேன். 14வது ஓவரு நான் பார்க்கல ஓவரை. 14லேருந்து ஃபாஸ்ட்டு ஆரம்பிச்சிடணும். அதுக்கு முன்னாடி 6 வரைக்கும் ஃபாஸ்ட்டு கைஸ், அதுக்கப்புறம் ஸ்பின்னு கைஸ், அதுக்கப்புறம் 14 வரைக்கும் ஸ்பின்னு கைஸ், அதுக்கப்புறம் வந்து 14லேருந்து அப்புறம் ஃபுல்லாக டெத் ஓவர்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் தான் கைஸ். தெரியும் ஏன் ரவீந்திர ஜடேஜா கொடுத்தேன்னா தலைவனும் சூப்பராக ஆடுவான், ஆனால் தெரியாமல் கொடுத்துட்டேன். அதுவும் இருக்குது. ஐயோ தோனிக்கு என்னடா ஜெர்சி நம்பர், அவன் ஜெர்சி நம்பரில் 7 போட்டிருக்குடே. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீலா நீலா பொழந்துடுவேன் ஓடனா. சஞ்சு சாம்சன் எனும் சாட்டன் இது ஒரு ஒயிட் ஏறி வர ட்ரை பண்ணலை. வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக வீடியோ கட் பண்ணியிருக்கலாம். இந்த டெலிவரியில் ஒரு போல்ட் கிடைக்குமா ரவி ஜடேஜாக்கு? இல்லை, ஆனால் வெரி குட் டெலிவரி பை ரவீந்திர ஜடேஜா. ஸோ இந்த ஓவர் முடிவில் இல்லையா, டாப் ஸ்பின் ஓவர் முடிவில் 131க்கு 1. 16 ஓவர் முடிவில் 131க்கு 1. இனி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 3 பேர் தான். ஃபஸ்ட்டு பத்திரானாக்கு ஒரு ஓவர், 3வது ஓவர், கடைசி ஓவர் வந்து லாஸ்ட் ஓவர். கடைசி ஓவர் வந்து பத்திரானாக்கு தான் கண்டிப்பாக. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஓவருக்கும் தலைவன் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ ரன்னை தேத்த பார்ப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கடகடன்னு எல்லா ஃபீல்டரையும் வெளியே வச்சிடணும். இந்த ஃபீல்டிங் செட்டப் கொஞ்சம் நல்லா தெரியுது. ஸோ அவங்க ஆஃப் சைடுமே கஷ்டம்தான் தூக்கி ஆடுறது, அண்ட் லெக் சைடு அதை விட கஷ்டம் தூக்கி ஆடுறது. ஸோ 3 பேர் இருக்காங்க லெக் சைடில். ஸோ பத்திரானா டுக்ஸ் இட் படி, அது வேணும். ஸோ புஷ்பா 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 புஷ்பராஜ் ரொம்ப அந்த யார்கர்னா பர்ஃபெக்ட் யார்கர் போடுறாரு. பத்திரானா ரிலீஸ் ராங். பர்ஃபெக்டாக ரிலீஸ் மட்டும் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக போல்ட் ஆகிருப்பான். நான் போட்ட யார்கர் அப்படி வெறித்தனமாக யார்கர் போட்டான். பட் ரிலீஸ் ராங் ஆயிடுச்சு. ஃபுல் ஸ்பீடில் தான் இப்போ இறக்க போகிறேன். தலைகீழாகத்தான் குதிக்கப் போகிறேன் என்ற ஃபுல் ஸ்பீடில் தான் இறக்கப் போகிறேன். செம செம செமடா பத்திரானா. பாவம் அவங்க திணறாங்க, பயங்கரமாக திணறாங்க பத்திரானா ஓவரில். இதுவே போதும்னு நினைக்கிறேன். கமான் விக்கெட் பத்திரானா, விக்கெட் விக்கெட், யூ வில் டேக் இட். நோபடி
வளர்க்குறாங்க படி. என்ன படி இது? இந்த பார்ட்னர்ஷிப் எவ்வளோ தூரத்துக்கு பில்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க மக்களே. முதல் விக்கெட்டை பத்தி ராணா எடுத்து போட்டார். அடுத்த விக்கெட்டு எவனாலே எடுக்க முடியல, எல்லாம் திணறாங்க. ஸோ அந்த விக்கெட்டை எடுக்க போவது எவர்? லக்கி சாம் யார் நம்மளுக்கு? சுதேஷ் பாண்டே இன் தி அட்டாக். அடுத்த ஓவர் நம்ம முஸ்தக்ஃபிசுர் ரஹ்மானுக்கு, அதுக்கடுத்த ஓவர் துஷாருக்கு, அப்புறம் கடைசி ஓவர் வந்து கோஸ்டோ பத்தி ராணா. ஒரு அவுட் ஸ்விங். இது தப்பாக தான் போடுறேன், பட் பரவாயில்ல, போடு. செம சாட்ராடி, சூப்பர்ரா. ஐயோ, பேட்ஸ்மேனோட கனெக்ஷன் பர்ஃபெக்ட் டைமிங் இருந்தால் போயிடும். ப்ரோ இது கஷ்டம் ப்ரோ, இது ஒய்டு போக வாய்ப்பு அதிகம். எஸ், தப்பான டெலிவரி, கரெக்டான இடத்தில் ஓட்டிட்டேன். இது சூப்பர் ஷாட். கீழே மூட்டிங்கடா. Be serious and play. நோ பொழக்கிறாங்க. ஒரே ஆர் சாலா சுதர்ஷனா யார் இல்லை, ரெண்டு சாலாசும் போலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அட்ரா பாப்பா, இப்போ அட்ரா பாப்பா ஆஃப் சைடில். இப்போ உர்ரா பார்ப்போம். இப்போ அட்ரா ஆஃப் சைடில்னா இப்போ ரிலாக்ஸ். Danger sweep by batsman. நம்மளும் இந்த மாதிரி ஸ்வீப் பாடுவது எப்படி என கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அது வரைக்கும் கச்சிதமான பவுலிங் போட்டாலே போதும். போடுகிறார் வெறியாக போடுகிறார் துஷார். இதுக்கு நான் எவ்வளோ நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறது? இந்த வீடியோவும் 20 நிமிஷம் கிட்ட போகுது, அதுவும் 20 நிமிஷம் கிட்ட போகுது. நான் என்ன தாங்க யூஸ் பண்ணுறது அப்புறம்? சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் 100 போட்டாங்க, பார்த்தோம் ஜிடியோட லாஸ்ட் மேட்ச்சில். அது கடைசி மேட்ச்சில் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ எஸ், அக்ரெசிவாக ஆடுறாங்க. நெக்ஸ்ட் டெலிவரி ஃபார் தெரில. ஓகே, பர்ஃபெக்ட் டெலிவரி. வரேன். ஸோ எஸ்கே நல்லா தான் போடுறோம், பட் இவங்க நிறுத்துற மாதிரி தெரியல. என்ன பவுண்ட்ரி ஸ்வீப்ஸ் ஆடுற லெவலில் ஆடுறாங்க இவங்க. சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் ஓப்பனர். ஸோ பொழந்து கட்டிட்டார் இந்த மேட்ச்சில். கில் ஓப்பனிங்னால கிட்டத்தட்ட 81 ரன்னு அண்ட் சுதர்ஷன் 60 ரன்னு 40 பாலில். சுதர்ஷன் 40 பாலில் அந்த யாரோ 40 பாலில் 50 போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். யார்? விருத்துமான் சாஹா. ஓகே, எஸ், விருத்துமான் சாஹா ஒரு 40 பாலில் 50 போட்டாங்க. கடைசி வரைக்கும் இவங்க விக்கெட்லெஸ்ஸாக முடிஞ்சா அப்புறம் பிரச்சனை ஆகி கடைசி ஒரு நல்ல வேலை கரெக்டாக விட்டேன். ரிமைனிங் பால் 6. ஓகே, கமான் மாத்திஷா பாத்தி ராணா. It's a Yorker by மாத்திஷா பாத்தி ராணா. கிடையாது. ஓகே, யாக்கோ ஸ்பெஷலிஸ்ட்டு.
கதற உரம் 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 மத்திஷா பத்திரானா கதற உரம் பத்திரானா கதற விடுவாருன்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாரு. சூப்பராக போடுறாங்கோ, ஆனால் அவங்க வெறியாக அடிக்கிறாங்கோ. நல்ல வேலை 200 கிட்டலாம் டார்கெட் வராது. ஐயோப்பா வந்துச்சுன்னா தரமாக இருந்துக்கும். டே இந்த பக்கம் வாங்கடா ஃபீல்டர் வச்சுனே ப்ரோ. எனக்கு இந்த பக்கம் ஃபீல்டிங் இந்த பக்கம் அவ்வளோதான். கதற உரம் போடு. செம்ம டெலிவரி பாய் பத்திரானா. பர்ஃபெக்ட். Risky zones activated for batsmen because Patirana came and risky zone activated for the batsmen. Again risky zone, but it's a boundary. It's risky zone for CSK. Last ball இல்லை, இன்னொரு பால் இருக்கிறது. சூப்பர், நல்லா போட்டிருக்கோம். ஸோ 1 ball ரிமைனிங்ல. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸோட கடைசி பந்து. ஹியர் வி கோ. எஸ் இட் இஸ். டாட்டோட முடித்திருக்கிறார் மத்திஷா பத்திரானா. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.